விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான. அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் இந்த பதிவில் ஒரு ரிட்டையர்டு டிஎஸ்பி ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அது குறித்து பார்ப்போம். அதாவது ரிட்டையர்டு சிபிசிஐடி டிஎஸ்பி கருணாநிதி அவர் ஒரு வாவ் தமிழா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலுக்கு கடந்த 5/3/2026 ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அது நம்ம நண்பர்கள் பற்றியா கொஞ்சம் நான் பார்க்குறாப்புல இருந்துச்சு. அந்த பேட்டியில் அவர் ஒரு குறிப்பிட்ட வழக்கு பற்றி விவரிக்கிறார். அந்த வழக்கு என்னென்னா, சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி காவல் நிலைய சரகம் வேம்பத்தூர் கிராமத்தில் கடந்த 27/10/2012 அதாவது மருதுபாண்டியர் குரு பூஜை நடந்துக்கிட்டு இருந்த நேரம், அப்போ அந்த பாதுகாப்பு பணியில் இருந்த ஆல்வின் சுதன் அப்படின்ற ஒரு டைரக்ட் எஸ்ஐ அவர் அங்கே வெட்டி படுகொலை செய்யப்பட்ட ஒரு வழக்கு. அது அந்த வேம்பத்தூர் புதுக்குளம் அப்படின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்த அந்த முக்கியமான அக்யூஸ்டு பிரபு அவர் என்கவுண்டரில் பின்னாடி கொல்லப்படுறாரு. அவர் சார்ந்த ஒரு 37 பேரை நம்ம ஒரு வேன்லாம் போலீஸ் வேனை அடித்து கம்ப்ளீட்டாக கட்டம் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு காயம். ஒரு எஸ்ஐ வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு. அந்த வழக்கு 2012 நடந்துச்சு. நான் இப்போ அந்த வழக்குக்குள்ளேலாம் போகல. இந்த வழக்கு நடந்த நேரம் அப்போ அங்கேயே டிஎஸ்பியாக இருந்தவர், மானாமதுரை சப்டிவிஷன் டிஎஸ்பியாக இருந்தவர் இந்த பேட்டி கொடுக்கக்கூடிய கருணாநிதி. அவர் தான் அதில் கம்ப்ளைண்டாகவும் இருப்பார் அந்த வழக்கில். அந்த 2012 அதில் சொல்லும்போது அதற்கு முந்தைய வருடம் 2011 நடந்த பரமக்குடி கலவரத்தை பற்றியும் சொல்லுவார். அதில் அவர் 11 பேர் துப்பாக்கி சூட்டில் இறந்து போனதாக சொல்லுவார். 11 பேர் இல்லை, 6 பேர் இறந்து போனாங்க. அந்த வழக்கு குறித்தும் இதில் ஏதோ சொல்லுவார், அந்த இன்சிடெண்ட் குறித்து சொல்லுவார். அந்த அவர் சொல்லக்கூடிய அந்த காலகட்டம் 2011, 2012, 2013 அந்த 3 ஆண்டுகள் நான் அந்த மாவட்டத்தில் தான் அஸ் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்தேன். அதனால் இந்த வழக்கு இது குறித்த விவரங்கள் எனக்கு தெரியும். இப்போ இந்த வழக்கு அந்த 2012 நடந்துச்சு. அதில் ஒரு 37 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. அதில் ஒரு 2 பேர் என்கவுண்டரில் போயிட்டாங்க. அப்புறம் ஒருத்தர் அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாப்புல, ஒருத்தர் லாக்அப்லேயே இறந்து போனார், ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனார். ஒரு 5 பேர் வரைக்கும் அதில் கேஷுவாலிட்டி ஆயிடுச்சு. இப்படியே பல இதுகள்லாம் கடந்துச்சுன்னு. இதுக்கு இடையில பார்த்தோம்னா அந்த வழக்கு கடந்த 2023 ஜனவரி அப்போ தாங்க ட்ரையலே கமெண்ட்ஸ் ஆகுது. அதில் அதனுடைய ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகுது. இப்போ 2023 கமெண்ட்ஸ் ஆகி அந்த ட்ரையல் அதனுடைய விசாரணை முடிஞ்சிருச்சுன்னு வைங்க. ஆனால் எல்லா பிடபிள்யூஸ் எல்லாம் விசாரிச்சாச்சு. ஐஓ அன்றைக்கு இருந்த திருப்பத்தூர் டிஎஸ்பி அவர் மதுரைசாமி, அவர் தான் அதுக்கான சார்ஜ் ஷீட் ஐஓவாக இருந்தார். அவர் 3வது ஐஓவாக வருவார். அதற்கு முன்பாக அந்த ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் ஆன உடனேயே அன்றைக்கு இருந்த மானாமதுரை இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் அவர் அப்புறம் டிஎஸ்பி ஆனார், அவர் இருந்தார். அப்புறம் அவருக்கு பிறகு செகண்ட் ஐஓ அவர் பூவந்தி இன்ஸ்பெக்டர் இருந்தார், ஒரு கொஞ்ச நாள் இருந்தார். அவர் பூவந்தி இன்ஸ்பெக்டர் சிவகுமார் இருந்தார். அப்புறம் இவர் 3வது ஐஓ இவர் அப்போதைய திருப்பத்தூர் டிஎஸ்பியாக இருந்தவர், அவர் மதுரைசாமி இருந்தார். அவர் தான் சார்ஜ் ஷீட் எல்லாம் போட்டார். இப்போ அந்த 2023 ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகி எல்லாம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு வைங்க. அந்த வழக்கை அரசு தரப்பில் நடத்தினது அன்றைக்கு டிடிபி இருந்தார். அப்புறம் அடிஷனல் டைரக்டர் ப்ரமோஷன் ஆனார் அவர் சிவசங்கரன். அவர் தான் வழக்கை நடத்தினார். இப்பயும் கூட அவர் தான் ஸ்பெஷல் அதற்கான அட்வொகேட்டாக, அரசு தரப்பு அட்வொகேட்டாக இப்பயும் இருக்கிறாருன்னு வைங்க. இப்போ இந்த வழக்கில் எல்லாம் சாட்சிகள் விசாரணை முடிஞ்சிருச்சு. நெருக்கி 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. விசாரணை முடிஞ்சு 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஃபார் ஆர்டர்ஸுக்காக தள்ளி வச்சுருக்காங்க. இது பியூர்லி சப்ஜுடைஸ் மேட்ரு. ஆனால் அவ்வளோதான் இதில் நான் சொல்லக்கூடியது. இதுதான் வழக்கு விசாரணை. வழக்கு அந்த பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸு, டேட் ஆஃப் அக்கரன்ஸு, அக்யூஸ்டு, ஐஓ, சார்ஜ் ஷீட் முடிஞ்சிச்சு. வழக்கு என்னுடைய விசாரணை முடிஞ்சிச்சு. இப்போ ஃபார் ஆர்டர்ஸுக்கு வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இது பியூர்லி சப்ஜுடைஸ் மேட்ரு. இதை பற்றி ஒரு பாட்டுக்கு விலாவரியாக பேசுகிறாரு. அஸ் டிஎஸ்பியாக இருந்தவர் தானங்க. ஒரு மேட்ரு சப்ஜுடைஸ் மேட்ருன்னா நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு குறித்து எந்த கருத்தும் சொல்லக்கூடாது. எந்த ஆஸ் ஏ போலீஸ் ஆஃபீஸர் இவ்வளவுக்கும் அதில் நேரடியாக சம்மந்தப்பட்டவர். ஆனால் நேரடியாக அதில் இவர் தான் பிடபிள்யூ 1 கம்ப்ளைண்டாக இருக்கிறவர். இன்னும் தீர்ப்பே வர்றதுக்கு முன்னாடி, தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு சொன்னாலாச்சும் பரவாயில்ல, அதுக்குள்ளே ஒரு வாட்டி சொல்கிறாரு. இப்போ நம்ம இவர் சொன்ன அந்த வாவ் தமிழா அந்த இதுக்கு அது விளம்பரம் கொடுக்கறதுக்கு நினச்சிடாதீங்க. அந்த லிங்க் போட்டிருக்கேன். அவருடைய
முழு பேட்டி அதில் பார்த்துக்குங்க. இது வந்து நம்மளுடைய இன்ட்டுக்கு போகணும். டிஜிபி இன்டெலிஜென்ஸ் அவங்க புதுசாக பதவி எதிர்க்கக்கூடிய அவங்க மேடம் பாலனா மேடத்துக்கு போகணும். மற்றபடி டிஜிபி ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் அவங்களுக்கு போகணும். இது வந்து அனைத்து உயர் அதிகாரிகள் கவனத்துக்கு போகணும். இவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படணும். டிபார்ட்மெண்டல் ரீதியாக அவருக்கான ஒரு குறைந்தபட்சம் ஒரு சோகாஸ் நோட்டீஸ் ஆச்சு கொடுங்க. பயந்துருவார். ஆனால் இவர் ரொம்பவே பயந்த டைப் தான். பயந்துருவார். ரொம்ப வீரமாக அதில் உட்காந்து பேசுகிறாரு. பேசையில் வந்து அந்த சிப்காட் இன்ஸ்பெக்டர் அவர் ஒன்றுக்கு லாயக் இல்லைன்றாரு. அப்புறம் மறுபடியும் அந்த சிப்காட்டினுடைய உமன் எஸ்ஐ சட்டையை கிழிச்சு விட்டாங்க இவங்க அப்படின்றாரு. யார் இந்த பிரபு அக்யூட்ரு. அப்போயே அவங்கள கையக்காலை உடைச்சி உள்ள தூக்கி போட்டிருந்தோம்னா அப்படின்றாரு. அவரோட கையக்காலை உடைக்கிறதெல்லாம் வந்து ஒரு பொது வெளியிலே இப்படி தான் பேசுவாங்களா? கையக்காலை எப்படி உடைப்பீங்க? எதனால உடைப்பீங்க? அப்படி உடைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? அவர் பாட்டுக்கு அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. பட் இருந்தாலும் இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது, தவிர கண்டெம்ட் வரக்கூடியது, நீதிமன்ற அவமதிப்பு வரக்கூடியது. சப்ஜுடைஸ் மேட்டரில் இவர் பாட்டுக்கு இவ்வளோ தூரம் விலாவாரியாக பேசுவது, இதை நம்ம சேனலில் இதை நான் எடுத்து சொல்லி கண்டிக்கலைன்னா இது பேசலாம் போல அப்படின்ற மாதிரி ஆயிரும். அது ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆயிரும். அதனால் உடனடியாக சொல்லணும். அரசு ரீதியாக அரசினுடைய வந்து அவர் ஆஸ் டிஎஸ்பி இருந்து தான் ரிட்டையர்ட் ஆனார்னு நினைக்கிறேன். அதனால் ஹோமுக்கு தகவல் தெரியணும். அவருக்கு வந்து ஒரு சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். குறைந்தபட்சம் ஒரு 2 என்கொயரிக்கு வர வைங்க. ஏதோ ஒரு சோகாஸ் நோட்டீஸ் கொடுங்க. எப்படி அந்த மாதிரி பேட்டி கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவர் அதில் சொல்கிறார். அதுபோக என்ன சொல்கிறாரு, அப்போதைய டிஜிபி லாண்டாரு அவர் ராமானுஜம் ஐபிஎஸ் அவங்க வந்திருந்தாங்க. அப்போதைய ஏடிஜிபி அட்மின் அவர் ராஜேந்திரன் வந்திருந்தார். இவங்கெல்லாம் வந்து சரி பரவாயில்ல, சரி விடுங்க, ஒரு உயிர் தானே போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்படி சொல்லுவாங்களா? போலீஸில் ஒரு இளம் எஸ்ஐ நேரடியாக இறந்துருக்கிறாரு. அவர் வந்தவரை வந்து அவர் டிஜிபி ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸு, அவர் டிஜிபி அட்மின்னு, சரி பரவாயில்ல அந்தளவுக்கு இவர் திறம்பட செயல்பட்டாரா? பரவாயில்ல, மற்றபடி ஒரு உயிர் தானே போச்சு அப்படின்ற மாதிரி அதெல்லாம் உள்ளே சொல்கிறார். ஆனால் எவ்வளோ ஒரு மோசமான வார்த்தை, போலீஸை எவ்வளோ டீக்ரேட் பண்ணக்கூடிய வார்த்தை. இவருக்கு அந்த இடத்துல இருந்த போலீஸார் வந்து சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்றாரு. இத்தனையும் தாண்டி இவர் வந்து கடந்த அந்த 5/1/2023 இவருக்கான அந்த PW1 இவர்லேருந்து தானே கமெண்ட்ஸ் ஆகும். அதனால் அது கொடுக்கும்போது 36 பக்கத்துக்கு டெப்போசிஷன் கொடுத்தாராம். யார் வந்து கிராஸ் பண்ண முடியாத அளவுக்கு. அதனால் இது எனக்கு பார்க்கல அவ்வளோ ஆக்வர்டாக இருந்துச்சு. எப்படி ஒரு ரிட்டையர்டு டிஎஸ்பி 87 பேட்ச் ஒரு இவ்வளோ நாள் சர்வீஸ் பண்ணவர், ரிட்டையர்டு சிபிசிஐடின்னு போட்டிருக்கு. ஒரு குறைந்தபட்சம் ஒரு சப்ஜுடைஸ் மேட்டரில் இந்த அளவுக்கு பேசுகிறோமே அப்படின்ற அந்த குறைந்தபட்ச நாலேஜ் கூட இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இது. அதனால் இது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் போல இருந்துச்சுப்பா. டைரக்ட் எஸ்ஐஸு, நிறைய இளம் அதிகாரிகள் இருப்பீங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸினுடைய கவனத்துக்கு போகணும். இது இந்த மாதிரி இருக்கிறது வந்து அவர் மீதான ஒழுங்கு நடவடிக்கை கட்டாயம் எடுக்கப்படணும் அப்படின்றதுக்காக பார்த்தேன். அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. வணக்கம்.